இப்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த அரசு 5 காங்கிரஸ் எம்எல்ஏக்களின் ஆதரவோடு தான் இயங்குகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதனால் நாம் இதையும் இன்றைக்கு கவனத்தில் கொள்ள வேண்டும். பிரதமருடனான சந்திப்பும் ப்ளஸ் ராகுல் காந்தியுடனான சந்திப்பும் ஒரு நல்ல முயற்சி என்றுதான் பார்க்க வேண்டும். இந்த சந்திப்புகளால் தற்போதைக்கு தமிழ்நாடு அரசியலில் ஏதேனும் நெருடல்கள் ஏற்படுமா என்றால் அப்படியே ஒன்றும் இப்போதைக்கு இருக்காது. நிச்சயமாக காங்கிரஸ் ஆதரவோடு இந்த அரசு தொடர்வதை பாஜகவோ அல்லது மோடியோ விரும்ப மாட்டார்கள். இப்போதைக்கு அவர்கள் விஜய் அரசை டிஸ்டர்ப் பண்ண மாட்டார்கள். ஏன் தெரியுமா? அவர்களுக்கு இதன் மூலம் இன்னொரு பெரிய லாபம் கிடைத்திருக்கிறது. இன்றைக்கு திமுக முற்றிலுமாக தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. பாஜக எதிர்ப்பில் ஊறி வளர்ந்த மற்றும் கடந்த 2 மாநில மக்களவை தேர்தல்களில் பாஜக படுதோல்வியை தழுவுவதற்கு காரணமாக இருந்த திராவிட முன்னேற்றக் கழகம் இன்று தனிமைப்படுத்தப்பட்டு நிற்கிறது. திமுக ஆட்சியை மட்டும் இழக்கவில்லை, தன் கூட்டணி கட்சிகளை முற்றிலுமாக இழந்து இன்று தனிமரமாக நின்று கொண்டிருக்கிறது. இது இன்றைக்கு பாஜகவுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. ஒரு பிரதான எதிரியை இன்றைக்கு ஓரம் கட்டியாகிவிட்டது. இன்னொருவர் புதிதாக வந்திருக்கிறார், அவரை பிறகு கவனித்துக் கொள்ளலாம் என்றுதான் பாஜக நினைக்கிறது. கொஞ்ச நாள் பொறுத்து கண்டிப்பாக தங்கள் அரசியல் நகர்வுகளை பாஜக ஆரம்பிப்பார்கள். அந்த 5 காங்கிரஸ் எம்எல்ஏக்களை கூட்டணியில் இருந்து கலற்றச் சொல்வார்கள் அல்லது வேறு மாதிரி நெருக்கடி கொடுப்பார்கள். ஆனால் அதையெல்லாம் காலப்போக்கில்தான் நடக்கும். எப்படியும் 2 ஆண்டுகளுக்கு குறைந்தபட்சம் 1 ஆண்டுக்காவது இந்த அரசுக்கு எந்த சிக்கலும் இருக்காது என்றே நினைக்கிறேன். அதேபோல் மத்திய அமைச்சர்களையும் பிரதமரையும் விஜய் இன்று சந்திக்கும் போது அவர்கள் PM ஸ்ரீ கல்வி திட்டத்தை கோடிட்டு காட்டுவார்கள்.